பேணுதலான பெண்களுக்கு என்ன? பேணுதலான பெண்களுக்கு என்ன? ஹூருல் ஈன்கள் என்று 70 மனைவியர் வரைக்கும் திருமணம் முடிக்கலாம். சில ஹதீஸ்கள் திருமதியிலே வருகிறது, ஒரு ஆணுக்கு 100 ஆணுடைய பலம் சொர்க்கத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்வான்? கொடுப்பான். அப்படி என்ற செய்திகளை நம்ம என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். ஹசனான ஹதீஸ். இப்ப இது போன்ற செய்திகள்லாம் வருகிற நேரத்தில் ஒரு பெண்ணுக்கு என்ன வழங்கப்படும்? இந்த கேள்வி நியாயம், இந்த கேள்வி நியாயமானது. ஆனா எந்த கேள்வி நியாயம் இல்ல தெரியுமா? சொர்க்கத்துல எங்களுக்கு அப்ப ஊருல ஆண்கள் நான் சொல்றது ஒரு இதுக்காக சொல்றேன். ஊருல் ஈன் அரபு வார்த்தை. ஊருல் ஈன்ல இருந்து ஆண் பிரிச்சு எடுத்தாங்க. சிலவங்க அப்படிலாம் வழக்கம் கொடுத்தீங்கன்னா அப்ப பெண்களுக்கு என்ன, எங்களுக்கு அப்ப கிடைக்கிறது தானே அப்படின்னு நினைக்கிறவர்கள் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். பெரும்பாலும் இந்த சிந்தனை மார்க்கத்துக்கு முரணான சிந்தனை. இந்த சிந்தனை மார்க்கத்துக்கு முரணான சிந்தனை. எப்படி மார்க்கத்துக்கு முரணான சிந்தனை தெரியுமா? யாரெல்லாம் நம்மளுக்கு இன்னொரு கணவன் இருக்கிறான்னு கற்பனை பண்றாங்க ஒழுக்கமான பெண்ணா இருக்க மாட்டாங்க. எப்படி நம்மளுக்கு இன்னொரு கணவன் இருக்கிறாரு, இன்னொரு கணவர் கிடைக்கணும், இந்த ஆள் போகணும் அப்படின்னு யாரு கற்பனை பண்றாங்களோ அவங்க ஒழுக்கமான பெண்ணாக என்ன செய்ய மாட்டாங்க? இருக்க மாட்டாங்க. அது இயல்பு. அப்ப அவங்க எங்க போவாங்க? சொர்க்கம் போக வாய்ப்பு இல்லை. எது இடம்? ஒரு பெண் அப்படி கற்பனை. உலகத்திலேயே நீங்க எல்லா மதங்கள், மார்க்கம், கொள்கை வித்தியாசம் இன்றி பாருங்க. ஒரு ஆண் நான் இன்னொரு பெண்ணை திருமணம் முடிக்க போகிறேன் என்று சொன்னா அது சட்டப்படியும் குற்றம் இல்லை, ஒழுக்கத்திலையும் குற்றம் இல்லை, எதுலையும் குற்றம் இல்லை. பொருத்தம் இல்லாம இருக்கலாமே ஒழிய, மனசுக்கு கஷ்டமா இருக்கலாமே ஒழிய எது பிழை இல்லை. யாரும் ஒழுக்கம் இல்லாத வார்த்தை பேசிட்டான், குற்றமான வார்த்தை பேசிட்டான், இது ஒரு ஒழுக்க கேடு அப்படின்னு யாரா சொல்லுவாங்களா? யாரும் சொல்றது கிடையாது. அதே வீட்டுல இருந்து ஒரு மனைவி சொல்றான்னு வைங்களே, நான் இன்னொருவரை திருமணம் முடிக்க போகிறேன், அப்படி இருக்கும். உலகத்துல எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? இவள் ஒழுக்கம் இல்லாதவள் தான், இவள் ஒழுக்கம் இல்லாதவள் சொல்ல. அப்ப ஒரு ஆணை முடிக்கிறதில்ல, முடிக்கிற சம்பந்தமாக பேசுவதோ கற்பனை பண்ணுவதோ எத்தனையோ பெண்கள் எப்படி இருக்கிறாங்கன்னா, நீங்க மரணிச்சா இன்னொருவரை முடிப்பேன் வார்த்தை கூட என்ன செய்ய மாட்டாங்க, பேச மாட்டாங்க. அதற்கு கூட ஒழுக்க கேடாக என்ன செய்வார்கள்? அவர்கள் நினைப்பார்கள். எனவே ஒரு ஆணுடைய ஹக்கில் அவன் பல எண்ணங்களை எடுப்பதும் பல திருமணங்களை முடிக்க நினைப்பதும் ஒழுக்கம். ஒரு பெண்ணுடைய ஹக்கில் அவர் பலரை நினைப்பது ஒழுக்க கேடு, ஒழுக்க கேடு. எனவே சொர்க்கத்துல ஆணுக்கு ஈக்குவலா தான் பெண்களுக்கு இந்த மாதிரி எப்படி பல பெண்கள் சொர்க்கத்திலே கொடுக்கப்படுவார்களோ அதே போல பல ஆண்கள் கொடுக்கப்படுவான்னு ஒரு பெண் நினைக்கலாமா? நினைக்கிற சரியான சிந்தனையா? அல்லது அட்லீஸ்ட் எனக்கு ஊரில் ஈங்கல்ல ஒரு ஆண் கிடைக்கணும் தன்னை கணவனை வச்சுக்க நினைக்கிற நியாயமா? எனவே ஒழுக்க கேடு, அது ஒழுக்க கேடு. இந்த கற்பனைகள் வளர்ந்தால் இந்த உலகத்திலே குடும்பம் என்ன செஞ்சு பிரச்சனை ஆயிரும். இந்த உலகத்திலே என்ன செய்யும்? குடும்பம் என்ன செய்யும்? பிரச்சனை ஆயிரும். எனவே இந்த கேள்வியே பிழை, இந்த கேள்வியே பிழை. இன்னொரு வகையில நீங்க எடுத்துக்கோங்க, சைக்காலஜிக்கலி சயின்டிபிக்கலி இந்த உலகத்துல எல்லாரும் தெரிஞ்ச ஒரு விஷயம், ஒரு ஆணை பொறுத்த வரைக்கும் கவர்ச்சியில் என்ன செஞ்சிருவான்? ஈர்க்கப்பட்டுருவான். ஆனால் ஒரு பெண்ணை பொறுத்த வரைக்கும் உணர்வு தான். உணர்வு என்பது அங்க மெயின் பகுதியாக என்ன செய்யும்? இருக்கும். கவர்ச்சி மெயின் பகுதியாக அந்த இடத்துல இருக்காது என்பதை இயல்பிலே நம்ம பார்க்கிறோம். அதாவது உலக ரீதியாக விஞ்ஞான ரீதியாக சொல்லக்கூடிய செய்திகளை பார்க்கிறோம். குர்ஆன் சுன்னா ரீதியாக நம்ம என்ன செய்யறோம்? அதான் பார்க்கிறோம். எனவே அல்லாஹு தஆலா அவரவர்களுடைய உணர்வுக்கு ஏற்ப அல்லாஹு தஆலா என்ன செய்வான்? வாக்கு அளிப்பான். அன்புள்ள சகோதரர்களே, இதெல்லாம் நம்ம புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் இந்த கேள்வி தப்பு. எப்படி கேட்கலாம் என்றால், ஆண்களுக்கு வழங்கப்படுகின்ற மாதிரியான சந்தோஷங்கள், இன்பங்கள் பெண்கள் விஷயத்தில் அல்லாஹ் குறை வைப்பான்னு கேட்டால் நிச்சயமாக கிடையவே கிடையாது. அல்லாஹு தஆலா அவர்களுக்கு முழு கூலியையும் அவர்களுடைய உள்ளம் சந்தோஷப்படுகின்ற அமைப்பில் அல்லாஹு தஆலா வழங்குவான். அல்லாஹு தஆலா சொல்றான், வலக்கும் மா தஷ்தஹி அன்ஃபுசுக்கும், உங்களுடைய உள்ளம் எதையெல்லாம் ஆசை வைக்கிறதோ அதெல்லாம் உங்களுக்கு சொர்க்கத்தில் கிடைக்கும். ஆணுக்கும் பெண்ணுக்கும், ஆணுக்கும் பெண்ணுக்கும் தான். இந்த வாக்குகளை பாருங்கள். இப்ப இந்த இடத்துல நான் சொல்லக்கூடிய சில வாக்குகளை பாருங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். பெண்களை குறித்து அல்லாஹ் தஆலா சொல்றான், ஃபஸ்தஜபனா லஹும் ஃபஸ்தஜாப லஹும் ரப்புஹும், இறைவன் அவர்களுக்கு வாக்களித்தான், பதில் சொன்னான். அன்னி லா உதியு அமல ஆமிலின் மின்கும் மின் ذكரின் அவ் உன்சா, உங்களில் ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம், உங்களில் அமல் செய்கின்ற எவருடைய அமலுடைய கூலியையும் நான் வீணாக்க மாட்டேன். நான் வீணாக்க மாட்டேன். ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம். பஅதுகும் மின் பஅத், உங்களில் ஒரு சிலர் இன்னொரு சிலரிலிருந்து உருவாகியவர்கள், உங்களோட கூலி சமமே தான், நான் அப்படித்தான் கொடுப்பேன் என்றால். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் வலா யுதலமூன ஃபதீலா, கொஞ்சம் கூட அவர்கள் அநியாயம் இழைக்கப்பட மாட்டார்கள். அடுத்த இதுல பாருங்க, சூரத்து நிசா 124 வசனம், வமை யஅமல் மினஸ் ஸாலிஹாத், யாரு நல்ல அமல்கள் செய்கிறார்களோ, மின் ذكரின் அவ் உன்சா, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அப்படி செய்றாங்களோ, வஹுவ முஃமின், அவர்கள் முஃமினாக இருந்த நிலையில் செய்கிறார்களோ, ஃபஉலாயிக யதுகுலூனல் ஜன்னah, அவர்கள் சொர்க்கம் நுழைவார்கள். வலா யுதலமூன நகீரா, கொஞ்சம் கூட அவர்கள் அநியாயம் இழைக்கப்பட மாட்டார்கள், கொஞ்சம் கூட அவர்கள் அநியாயம் இழைக்கப்பட மாட்டார்கள்.
அதே போல சூரத்து நஹல் 97 வசனம், மன் அமில சாலிஹன் மின் ஸக்கரின் அவ் உன்ஸா, யார் ஆணிலிருந்தும் பெண்ணிலிருந்தும் யார் நல்ல அமல்கள் செய்கின்றார்களோ அவர்களுக்கு வஹுவ முஃமின், அவர்கள் முஃமினாக இருந்தால் ஃபலனுஹியன்னஹு ஹயாத்தன் தய்யிபா, அவர்களுக்கு சிறந்த வாழ்வை நாம் என்ன செய்வோம், கொடுப்போம். அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய வாக்கு. அன்புள்ள சகோதரர்களே, அதே போல நிறைய இடங்களை நீங்கள் பார்க்கலாம் அல்லாஹ் தஆலா ஆண் பெண்ணோடு சேர்த்து கூடி சொல்றான். ஆனா என்ன யோசிக்கிறாங்க தெரியுமா, எல்லாம் ஆணை பத்தியே வருது இல்லை. நீங்க உலகத்துல எல்லா புத்தகம் எடுங்க, ஆணை பத்தி மட்டும் தான் வருது. குர்ஆன் வசனம் மட்டுமல்ல, பத்திரிகை எடுங்க, ஆணை பத்தி தான் பேசும், ஆணை பத்தி தான் விழிச்சியும் பேசும். அதே போல எல்லாம் எங்க பெண்ணை பத்தி பர்டிகுலர்லி ஒரு செய்தி ஒன்று வருதோ அங்க மட்டும் ஹைலைட் பண்ணப்படும். மத்தபடி எடுத்தீங்கன்னா எல்லாம் ஆணை விழிச்சு, ரெண்டு பேரும் சமனா விழிச்சு பேசலுமா, ஒரு ஸ்பீச் பேசுறோம் சகோதரர்களை என்பது 10 முறை வரும், சகோதரிகளை ஒரு முறை வரும். ஏன்னா இயல்புல பேச்சு அப்படித்தான் என்ன செய்ய இருக்கு, எழுத்து அப்படித்தான் இருக்கும், உலகத்துல எல்லாம் அப்படித்தான் இருக்கு. ஆனால் வாக்குன்னு எடுத்து அல்லாஹ் என்ன சொல்றான், ஆணுக்கு பெண்ணுக்கும் சமமான கூலிகளே. ஆனால் ஆணுக்கு கிடைக்கிற மாதிரியே எல்லாம் கிடைக்கும் நம்ம என்ன செய்யக்கூடாது, நினைக்க கூடாது. இதான் முக்கியம். சரி, இதுக்கு மட்டும் கேட்கிறாங்க தானே பெண்கள், எங்களுக்கு சொர்க்கத்துல சாராயம் வேணும் எந்த பெண்ணா நினைச்சுக்கிறாங்களா, நினைக்கல. அல்லாஹ் கொடுக்கிறேன்னு சொல்றான், அல்லாஹ் கொடுக்கிறேன்னு சொல்றான். ஆனா எந்த பெண்ணு நினைக்கலையே. அவங்களுக்கு என்ன எனக்கு என்ன தேவையோ, எனக்கு ஆண்களோட போட்டி போடுகின்ற அமைப்புல அவங்க ஒன்றே ஒன்று மட்டும் தான் நினைக்கிறாங்க, திருமணம் மட்டும். மத்த எதுவும் போட்டி போட்டு என்ன செய்யறாங்க இல்ல, வாராங்க இல்ல. எனவே அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் அவர்களுக்கு படைத்திருக்கக்கூடிய இந்த ஹீரா, அந்த ரோசத்தின் காரணமாக அல்லாஹ் தஆலா என்ன செய்திருக்கிறான், அப்படி வைத்திருக்கிறான் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள